இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோர்ஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 3 பேர் உயிரிழந்த விவகாரம். அஞ்சலி செலுத்த வந்த மேயரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். யாரு போனாலும் உட்கார வைக்க மாட்டாங்க, நின்றுட்டே இருக்கணும் வெளியில. கான்ட்ராக்ட்காரன் உறவில் உள்ள 10 கான்ட்ராக்ட்காரன் உள்ள உட்காந்து பொழுது நினைக்கும் முந்திரி பக்கோடா தின்னுட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஒரு அதிகாரியுடைய வேலை பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். நாற்றம்பள்ளியில் பிரேத பரிசோதனைக்கான மனித உறுப்புகளை கட்டப்பையில் போட்டு தொங்கவிட்ட கொடூரம். காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழகம் முழுவதும் இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வேலை நிறுத்தம். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. கொடைக்கானலில் விஷம் அருந்திய பெண்ணிற்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தாமதம். செவிலியர் மற்றும் டாக்டரிடம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் வாக்குவாதம். இந்த இடத்துல தக்கன உயிர் போயிருச்சு, ஒரு வாரம் போயிருச்சு. அப்ப நான் கூட சொல்ல ஐயா உங்க ஹாஸ்பிடல்ல பண்ண சேர்த்தேன், எங்க வீட்டுக்கு உயிர் போயிடுச்சு, நான் கூட சண்டைக்கு வர முடியுமா? அப்ப யார் மேல கம்ப்ளைண்ட் தப்புங்க? சிஎம் கிட்ட போய் சொல்லுங்க கம்ப்ளைண்ட். சிஎம் கிட்ட சொல்ற மாதிரி தான் இருக்கேன், நான் இங்க இருக்கேன். கத்தலைங்க, என் வகுத்தத்தில் நான் சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுது, ஆனா ஆள் போடுறது நாங்க கிடையாது சார், நீங்க கிடையாது. தர்மபுரியில் கிடப்பில் போடப்பட்ட தூள்செட்டி ஏரிக்கு தென்பெண்ணை ஆற்று நீரை கொண்டு வரும் திட்டம். பெரும்பாலான பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதால் விவசாயிகள் பரிதவிக்கும் அவலம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருச்சியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உயிரிழந்ததாக கூறப்படும் சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மேயர் அன்பழகனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் உறையூர் 10வது வார்டில் மின்னப்பன் தெரு அமைந்துள்ளது. இப்பகுதியில் கடந்த சில நாட்களாக குடிநீரில் கழிவுநீரும் கலந்து வருவதால் பலருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் அப்பகுதியை சேர்ந்த மங்கம்மாள், லதா என்ற 2 மூதாட்டிகள் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. இதே காரணத்தால் மின்னப்பன் தெருவை சேர்ந்த பிரியங்கா என்ற 4 வயது சிறுமியும் உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனைக்கு பிறகு வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சிறுமியின் உடலை கண்டு குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி அழுதனர். அப்போது அஞ்சலி செலுத்த சென்ற திருச்சி மேயர் அன்பழகனை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பதில் சொல்லி உட்கார வைக்கல கேட்டு எங்க அடுத்த நாள் பண்றாரு. பப்ளிக் யாரு போனாலும் உட்கார வைக்க மாட்டாங்க, நின்றுட்டே இருக்கணும் வெளியில. கான்ட்ராக்ட்காரன் உறவில் உள்ள 10 கான்ட்ராக்ட்காரன் உள்ள உட்காந்து பொழுது நினைக்கும் முந்திரி பக்கோடா தின்னுட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு ஒரு அதிகாரியுடைய வேலை பொதுமக்களுக்கு உதவி செய்யணும். பொண்ணு கேளுங்க, தண்ணியாலதான் சார் பிரச்சனை. அத சொல்லுங்க. இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களிடம் மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போகச் செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மேயர் அன்பழகன் குடிநீர் குழாய்கள் துருப்பிடித்ததால் தண்ணீர் கலங்கலாக வருவதாக தெரிவித்தார். தண்ணி பிரச்சனை வந்து என்ன பிரச்சனைன்றது இப்போ நம்ம கார்பரேஷன் சார்பாக நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து 3 மாதமாக கலங்களாக வருதுன்னா தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அந்த கலங்கள் இருக்குது. ஆனால் அந்த பைப்பு பழைய பைப்பாக இருக்கிறனால அதை துரு பிடிச்சதுனால வரதுனால வந்திருக்கும். ஆனால் தண்ணினால் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. டாக்டரை பொறுத்தவரை சிகிச்சை பொறுத்தவரை இந்த ஃபுட் பாய்சனாக இருக்கும், இந்த நீர்மோர் பந்தல் சாப்பிட்டு அது மாதிரி போட்டு வந்திருக்கும். நாங்கள் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் பல்வேறு வழக்குகளில் முக்கிய ஆதாரமாக உள்ள பிரேத பரிசோதனைக்கான உடல் உறுப்புகள் இறைச்சி கடையில் தொங்கவிடப்படுவது போல் வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் காவல் நிலையம் அமைந்துள்ளது. விபத்து, கொலை போன்ற முக்கிய வழக்குகளில் தொடர்புடைய மனித உடல் உறுப்புகள் காவல் நிலையம் அருகே உள்ள ஒரு கட்டடத்தில் பையில் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளன.
இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமன்றி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக தெரிகிறது. பொதுவாக பிரேத பரிசோதனைக்கான உடல் உறுப்புகளை காவல் நிலையத்திலேயே வைக்க அனுமதி இல்லாத நிலையில் பாதுகாப்பற்ற முறையில் அவற்றை வைத்திருப்பது சட்டத்திற்கு புறம்பானது என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வேலைநிறுத்தம் முதல் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப்போவதாக தமிழக அரசுக்கு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள வணிக வளாகத்தில் நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்க நிர்வாகிகளின் போராட்ட ஆயத்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலசுப்ரமணியம், பொது விநியோகத்திற்கு தனித்துறை உருவாக்குவது, மாத இறுதியில் ஓய்வூதியம் வழங்குவது, 90% விரல் ரேகை இருந்தால் மட்டுமே ரேஷன் பொருட்களை வழங்கலாம் என்ற முடிவை கைவிடுவது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் ரேஷன் கடை ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் அறிவித்தனர். பணியாளர்கள் முன்வைத்துள்ள 6 அம்ச கோரிக்கைகள் மட்டுமின்றி 30 அம்ச கோரிக்கைகள் குறித்தும் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தினோம். ஏற்கப்படாத காரணத்தினால் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வருகிற 22/4/25, 23/4/25, 24/4/25 ஆகிய 3 நாட்களும் தொடர் வேலைநிறுத்தத்தில் தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் ஈடுபட முடிவு செய்துள்ளது. அதன் மூலமாக கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் பாதிக்கப்பட்ட பணியாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தின் சார்பில் வருகிற 28/4/2025 அன்று மாநிலம் முழுவதும் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறை, பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 14 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாபெரும் மறியல் போராட்டம் மாநில அளவில் 3 மையங்களில் நடத்த முடிவு செய்துள்ளோம். கொடைக்கானலில் விஷம் அருந்திய பெண்ணிற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக சிகிச்சை அளிக்காததால் கணவர் செவிலியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அடுக்கம் ஊராட்சியில் வசித்து வருபவர் சதீஷ். இவரது மனைவி சுந்தரி வயிற்றுவலியின் காரணமாக பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தியதாக கூறப்படுகிறது. இதை அறிந்த சதீஷ் அடைத்துக் கொண்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அங்கு மருத்துவர்கள் யாரும் இல்லாத நிலையில் செவிலியர்கள் சதீஷிடம் எந்த ஒரு விபரீதம் நடந்தால் தாங்கள்தான் பொறுப்பு என்று எழுதிய பேப்பரில் கையெழுத்து போட சொல்லியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ், மருத்துவரே இல்லாத போது நான் எவ்வாறு கையெழுத்து போட முடியும் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சரிங்கண்ணா. 49க்கு வந்தேன். சரிங்கண்ணா. இப்போ மணி பார்த்துங்க 4:30 மணி ஆச்சு. சரிங்கண்ணா. நாளை அழகி போச்சுங்கன்னா டாக்டர் வரவே இல்லைங்க. டாக்டர் இது வரைக்குமே வரல. இன்ன வரைக்கும் வரல டாக்டர். சரிங்கண்ணா. அப்போ நாங்கள் என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் இப்போ எங்களுக்கு தான் நிலைமையா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலீங்க. இவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க டாக்டர் இன்ன வரைக்கும் வரலைங்க. நர்ஸ் தான் சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து இங்கேயே வச்சு பார்த்துக்கலாம், கீழே எழுதி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு கையெழுத்து கேட்டாங்க. நான் படிக்காதவன், நான் கையெழுத்து போடுறப்ப கேட்டேன், எது கையெழுத்து என்கிட்ட கேட்குறீங்கன்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்குள்ள நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க அப்படியே நான் இதுவாயிடுச்சு. இதைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு வந்த மருத்துவரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சதீஷ், மருத்துவர் இல்லாததால் உயிரிழப்பு நேர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இது ஒரு சுற்றுலாத்தனம், நல்லா கேட்டுக்கீங்க. ஒரு சுற்றுலாத்தனம், ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா அந்த இடத்துல ஒரு 50 பேர் எமர்ஜென்சி வார்டுக்கு வராங்கன்னா 2 நர்ஸ் வச்சு நீங்க 50 பேர்த்த பாத்துருவீங்களா? நீங்க பார்க்க முடியாது. அப்ப என்ன வேணும்னா எமர்ஜென்சி வார்டுக்கு ஆள் எக்ஸ்ட்ரா வேணுங்க. அங்க சொல்லுங்க. 2 பேரை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னா வந்து பார்க்க முடியுமா? 2 பேர் இருந்தா போதுங்களா? ஒரு டாக்டர் இருந்தா போதுமா? போதாது. இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அவங்க சீரியஸ் அவங்கள பாக்குறீங்க. இப்ப நான் சீரியஸா கொண்டு இந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கேன். இந்த இடத்துல டக்குனு உயிர் போயிருச்சுங்க. ஒரு வாரம் போயிருச்சு. அப்ப நான் கூட சொல்ல, ஐயா உங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு சேர்த்தேன், எங்க வீட்டுல நம்ம உயிர் போயிடுச்சு, நான் கூட சண்டைக்கு வர முடியுமா? இந்த வீடியோ வெளியாக உள்ள நிலையில் மருத்துவமனையில் பணியில் இல்லாத மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரியில் தென்பட்ட இருவாச்சி பறவையை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். உயிர் சூழல் மண்டலமாக உள்ள நீலகிரியில் ஏராளமான வன விலங்குகளும் அரிய வகை பறவைகளும் அதிகமாக காணப்படுகின்றன. கேரள மாநிலத்தின் மாநில பறவையான ஹார்ன்பில் என்ற இருவாச்சி பறவை நீலகிரி மாவட்டத்தின் பர்லியாறு கீழ், கோத்தகிரி, கூடலூர், தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக தென்பட தொடங்கியுள்ளன.
தேவாலா கரியசோலை பகுதியில் உள்ள மரத்தில் அமர்ந்திருந்த இருவாச்சி பறவை நீண்ட நேரமாக சத்தமிட்டதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு ரசித்தனர். சித்திரை மாத விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல்லில் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது. 18 அடி உயரத்தில் சிலை வடிவில் ஆஞ்சநேயர் அருள் பாலித்து வரும் நிலையில் அங்கு அனுமன் ஜெயந்தி, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் தமிழ் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி சித்திரை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு நேற்று ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நாமக்கல் மட்டுமின்றி ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அன்பின் வடிவே ஹனுமந்தா, அருளின் குருவே ஹனுமந்தா, அஞ்சனை மைந்தா ஹனுமந்தா, அற்புத வீரா ஹனுமந்தா, வெற்றி கொடுக்கும் நின் யோகம், முக்தி அளிக்கும் உன் பாதம், வெற்றி கொடுக்கும் நின் யோகம். நத்தம் அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை பயணிகள் வடிவேல் காமெடியில் வருவதைப் போல் தள்ளிச் சென்று ஸ்டார்ட் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பேருந்து நிலையத்தில் இருந்து சிங்கமுனரிக்கு தினந்தோறும் அரசு பேருந்து இயக்கப்படுவது வழக்கம். 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் நத்தம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அந்த அரசு பேருந்து 3 லந்தர் பகுதியில் சென்றபோது பழுதாகி நின்றது. பயணிகள் சுமார் 200 மீட்டர் தூரம் பேருந்தை தள்ளியதை தொடர்ந்து அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆனது. இதனால் அவதியடைந்த பயணிகள் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்குமாறு போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டஸ் எட்கியஸின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பேவர் பிளாக் சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளக்குறிச்சி பஞ்சாயத்திற்குட்பட்ட பெருமாள் நகரில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி சாலையின் நடுவே மின்கம்பத்தை அமைத்ததாக தெரிகிறது. இதனால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மின்வாரிய உயர் அதிகாரிகள் சாதிய பாகுபாடுடன் நடத்துவதாக கூறி மின்வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னகரம் துணை மின் நிலையத்தில் உதவி செயற்பொறியாளர்களாக பணியாற்றும் செண்பகமூர்த்தி, முத்துராஜ் ஆகியோர் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஊழியர்களை சாதிய பாகுபாடுடன் நடத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மின்சார வாரியத்தில் அரசியல் தலையீட்டை தடுத்து நிறுத்த கோரியும் ஓய்வூதியம் வழங்க கோரியும் மின்வாரிய ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். நெல்லை மாவட்டம் மானூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய பலத்த கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. கடந்த சில நாட்களாக மானூர் பகுதியில் கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழை மண்ணையும் மக்களையும் குளிர்வித்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு ஈரோடு அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். ஈரோடு, நாமக்கல், சேலம், கோவை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குடும்பமாக வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மீன்களை வாங்கி சாப்பிட்டும் உற்சாகமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வாக்களம் பகுதியில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட 18 அடி உயரமுள்ள வடக்கு பார்த்த காளியம்மன் சிலை மற்றும் வீர மகாமுனி சின்னம்மாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி ஹோமம், சுதர்ஷன் ஹோமம், நவகிரக ஹோமம், வழிபாடு முதல் மற்றும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 20 புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் சிலைகளின் மீது ஊற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
நெல்லை வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை பிரமோற்சவ தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் தேரில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளில் வலம் வந்த திருத்தேர் மீண்டும் அதன் நிலையை வந்தடைந்தது. ஃபர்ஸ்ட் செட் கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக்களம். மாநில அளவிலான இரட்டையர் பேட்மிண்டன் போட்டியில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் மாநில அளவிலான ஆடவர் இரட்டையர் பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது. உள் விளையாட்டு அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்றன. நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்ட இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் திண்டுக்கல் அணியும் தஞ்சாவூர் அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடந்த ஆட்டத்தில் 2-1 என்ற செட் கணக்கில் திண்டுக்கல் அணி வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து முதல் 3 இடங்களை பிடித்த அணிகளுக்கு பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார். மணப்பாறையில் நடைபெற்ற ஐவர் கால்பந்து போட்டியில் திருச்சி அணி முதலிடம் பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டுத் திடலில் ஐவர் கால்பந்து போட்டி நடைபெற்றது. இரவு பகலாக 2 நாட்கள் மின் ஒளியில் நடந்த இப்போட்டியில் டெல்லி, கோவா, கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்கள் மற்றும் கன்னியாகுமரி, திருப்பூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் இருந்தும் 32 அணிகள் பங்கேற்றன. இதில் முதலிடம் பிடித்த திருச்சி அணிக்கு கோப்பை மற்றும் 50,000 ரொக்க பரிசும், 2ஆம் இடம் பிடித்த பாலையூர் அணிக்கு 30,000 வழங்கப்பட்டது. கந்தர்வக்கோட்டை அருகே நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு காளை, ஆடு, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள அரியாணிப்பட்டி கிராமத்தில் உள்ளூர் இளைஞர்களின் ஏற்பாட்டில் 49வது கபடி போட்டி நடத்தப்பட்டது. இப்போட்டியில் திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றன. இதில் முதலிடம் பிடித்த அணிக்கு 70,000, 2ஆம் இடம் பிடித்த அணிக்கு 50,000, 3ஆம் இடம் பிடித்த அணிக்கு 30,000 ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. இது தவிர சிறந்த வீரருக்கு சைக்கிள், டிவி, தங்க மோதிரம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன.